63 நாயன்மார்கள். அவர்களில் ஒருவரான சாக்கிய நாயனாரை பற்றி இன்று காணலாம். சாக்கியம் எனும் சொல் புத்த மதத்தை குறிக்கிறது. 7ஆம் நூற்றாண்டில் திருசங்க மங்கையில் வேளாளர் மரபில் பிறந்தவர் சாக்கியர். திருசங்க மங்கை தற்போது காஞ்சிபுரத்தில் உள்ள கோனேரிக்குப்பம் என்று அழைக்கப்படுகிறது. வார் கொண்ட வனமுலையால் உமை பங்கன் கலலை மறவாது கல்லெறிந்த சாக்கியார் குமடியன் என்று சுந்தரமூர்த்தி நாயனால் திருத்தொண்டு தொகையில் பாடப்பட்டிருக்கிறது. சுமார் 7ஆம் நூற்றாண்டில் புத்த மதம் தலைத்தோங்கி இருந்தது. சாக்கிய நாயனார் தன் இறைவனின் தேடலை புத்த மதத்தில் இருப்பதாக எண்ணி புத்த மதத்தின் நூல்களை கற்க ஆரம்பித்தார். சாக்கிய நாயனார் புத்த மதத்தில் தெளிவடைந்த உடனே அவர் தேடல் முற்று பெறாமல் இருந்து பின்பு அவர் உள்ளே மெதுமெதுவாக சைவ நெறி முறைகள் உள்நுழைய ஆரம்பித்தது. சாக்கிய நாயனார் தனக்குள் சிவபெருமானின் அருள் இருப்பதை உணர்ந்து அளவு கடந்த அன்பை சிவபெருமானின் மீது வைத்திருந்தார். ஒரு நாள் சாக்கிய நாயனார் வெட்ட வெளியில் சிவலிங்கத்தை காண்கிறார். தன்னால் கட்டுப்படுத்த முடியாத அளவு அன்பை உணர்கிறார். சிவன் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்த சாக்கிய நாயனார் என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கிருந்து கற்களை தூக்கி அன்பாக வீசினார் லிங்கத்தின் மீது. எல்லாம் அறிந்த ஈசன் சாக்கிய நாயனார் வீசும் ஒவ்வொரு கற்களையும் மலர்களாக மாற்றி தன் மீது கொண்டார். புத்த மதத்தில் இருந்து கொண்டு கற்களை சிவன்லிங்கம் மீது வீசினால் யாரும் தவறாக எண்ண மாட்டார்கள். மேலும் இறைவனை பிரார்த்தனை செய்ததாகவே எண்ணினார் சாக்கிய நாயனார். சாக்கிய நாயனார் தினமும் சிவலிங்கம் மீது கல்லெறிந்து விட்டு பின்பு உணவு அருந்துவார். ஒரு நாள் சாக்கிய நாயனார் சிவன் மீது கல்லெறியாமல் உணவருந்த அமர்ந்து விட்டார். தன் தவறை உணர்ந்த சாக்கிய நாயனார் உடனே கற்களை எடுத்துக்கொண்டு வெட்டவெளியில் இருக்கக்கூடிய சிவனை கல்லால் எரியும் போது ஈசனும் உமாதேவியும் வானில் காட்சியளித்து முக்தி கொடுத்து உலகில் தீரா புகழையும் தந்தனர். சாக்கிய நாயனாருக்கு மார்கழி பூராடத்தில் குரு பூஜை நடக்கிறது. ஓம் நம சிவாய.